லாங் சீலிங் மிஷின்னு சொல்லுவாங்க. இல்ல 4 லைன் சீலிங் மிஷின்னு சொல்லுவாங்க இது. இந்த மிஷின வந்து நாம எப்படி யூஸ் ஆகப்போகுது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மிஷின் வந்து உங்களுக்கு 16 இன்ச் லென்த்லயும், விட்த்ல வந்து 15 விட்த்லயும் வரும். 4 லைன் சீலிங்கு வித் உங்களுக்கு அலுமினியம் பார்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மிஷின் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டு, அப்புறம் திருப்பி உங்களுக்கு பேலட் ராப்பிங்கு, அப்புறம் ஹெவி கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணும்போது அத ராப் பண்றதுக்கு தண்ணி போகாம இது பண்றது, ராப் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு பேலட்ட வந்து மிஷின ஃபுல்லா கவர் பண்றதுக்கு 4 சைட்லயும் கவர் பண்றதுக்கு, அந்த பக்கம், இந்த பக்கம் அதாவது மீன்ஸ் இந்த கவர் மேல ஃபோல்ட் பண்ணி, அலுமினியம் ஃபாயில் டைப் ஒரு கவர் போட்டு அத சீல் பண்ணுவாங்க. ஸோ பேலட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். நார்மல் சின்ன கவருக்கும் இத யூஸ் பண்ண முடியும். இது வந்து சைனா மேக்கு, பிராண்ட் பேர் வந்து யுலியன்னு. இந்த மிஷின் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் உங்களுக்கு. இப்ப பாருங்க இந்த மிஷின் வந்து கம்பேர் பண்ணா உங்களுக்கு இந்தியன் மேக்க விட கொஞ்சம் லைட்டா இருக்கும். யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். சீக்கிரம் எடுத்து நீங்க கேரி பண்ற மாரி தான் இருக்கும். இப்ப பாருங்க, இந்த மிஷின் நானு வெயிட் போட்டு காட்டுறேன். அந்த வெயிட் பாருங்களேன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஈஸியா நீங்க கேரி பண்ண முடியும் அதுல. இப்ப பாருங்க, பாருங்க 1 கேஜி 300 கிராம் கிட்டலாம் தான் வருது உங்களுக்கு. 1 கேஜி 280 1 கேஜி 300 கிராம்க்குள்ள தான் வருது உங்களுக்கு வெயிட்டே. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, ஈஸியா அத கேரி பண்ண முடியும். பட் இந்தியன் மேக் மிஷின்ல என்ன பிரச்சனைன்னா உங்களுக்கு, நீங்க வெயிட் வந்து உங்களுக்கு அதே ஒரு கம்மின்னு பார்த்தா கூட ஒரு 8 கேஜி அப்படி இருக்கும். 8 கேஜி மிஷின் தூக்கி உங்களால சீல் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இதுல வந்து உங்களுக்கு கேஜி கம்மியா இருக்கிறதால, நீங்க ஈஸியா கேரி பண்ண முடியும். அப்புறம் அந்த அலுமினியம் ஜா வந்து உங்களுக்கு திக்னஸ்ல வந்து கேஸ்டிங் பீஸ் குடுத்துக்கிறதால சீக்கிரம் ஹீட் ஆகும். அப்புறம் இதுல தெர்மோஸ்டாட் குடுத்துக்கிறாங்க. அந்த தெர்மோஸ்டாட் என்ன ஆகும்னா உங்களுக்கு, ஹீட் கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க இதுல அந்த அலுமினியம் கோட்டிங் மேல ஒரு கோட் பண்ணிக்கிறாங்க. டெஃப்ளான் கோட் பண்ணிக்கிறாங்க. அந்த டெஃப்ளான் கோட்றதுனால கவர் அது மேல ஒட்டிக்காது. ஸோ உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். நல்ல உங்களுக்கு டியூரபிலிட்டி நல்லா இருக்கும். ஈட்டிங்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த மிஷின் கொஞ்சம் ஹெவி டியூட்டி பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்றது. பட் பேலட் இருக்கிற எக்ஸ்போர்ட் பர்ப்பஸா யூஸ் பண்ணுவாங்க இத பாருங்க. அப்புறமா இதுல பாருங்க அந்த தெர்மோஸ்டாட் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல வந்து 3 வெரைட்டி இருக்குது. 8 இன்ச், 12 இன்ச், 16 இன்ச். பட் நம்ம ஸ்டாண்டர்டா 16 இன்ச் தர வைக்கிறோம். ஏன் காரணம்னா 16 இன்ச் இருந்தாலே உங்களுக்கு ஈஸியா எல்லா கவரும் பண்ண முடியும். பாருங்க 16 இன்ச் உங்களுக்கு லென்த் இருக்குது பாருங்க. ஸோ அந்த மாரி உங்களுக்கு வேரியன்ட் இதுல நல்லாருக்கும். உங்களுக்கு பாருங்க ஈஸியா இருக்கும். அப்புறமா வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து பாருங்க, ஹேண்டலும் உங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும். அப்புறம் உங்களுக்கு இந்த பாருங்க கண்ட்ரோலர் இது. ஸோ ஹீட்டிங் கண்ட்ரோல் வச்சீங்கன்னா, அந்த மாரி உங்களுக்கு சீலிங்க்கு அத ஹீட் தகுந்த கவருக்கு தகுந்த மாரி இதாகும். நீங்க பிரஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சீலிங் வந்துரும். பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆன் பண்ண உடனே அது ஆன் இருக்கும். பக்கத்துல இருக்கிறது ஹீட்டிங்கு இது. ஹீட் ரீச் ஆன உடனே உங்களுக்கு கட் ஆஃப் ஆகும். ஹீட் உங்களுக்கு ரீச் ஆவலன்னா உங்களுக்கு கட் ஆஃப் ஆகாது. பாருங்க இப்போ ஜாஸ்தி பண்றேன். இப்ப அதிகப்படுத்தும்போது கம்மிப்படுத்தும்போது கட் ஆஃப் ஆயிடுச்சு. அதிகப்படுத்தும்போது பாருங்க ரீச் ஆகுது பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிடும் உங்களுக்கு. அது ரீச் ஆயி போச்சுன்ற போது ஆட்டோமேட்டிக்கா அங்க ஆன் இருக்கிறது வந்து கட் ஆஃப் ஆயிடும். கட் ஆஃப் ஆயி போச்சுன்னா ஈஸியா இது பண்ணிக்க முடியும். இங்க பாருங்க சைடுல கிளாம்ப் குடுத்துக்கிறோம். ஸோ அந்த கிளாம்ப் பிரகாரம் நீங்க கிளாம்ப்ல வந்து நீங்க அத ஹீட் பண்ணிட்டு நீங்க கிளாம்ப்ல ஸ்டாண்ட்லயும் மாட்டிக்கலாம். இல்லன்ற போது கீழ அத வச்சீங்கன்னா சப்போர்ட்டா வச்சுக்க முடியும் இந்த கிளாம்ப. பாருங்க. ஸோ இந்தியன் பிராண்ட் ஸ்டிக்கர் இருக்கும். அவங்களோட மேக், சீரியல் நம்பர், டேட் எல்லாமே அதுல இருக்கும். அவங்களோட பிராண்ட் பெரிய இதுல இருக்கும். ஸோ அப்புறமா அந்த கிளாம்ப் மூலியமா வந்து நீங்க ஜஸ்ட் கீழ இது மாரி வச்சாலும் உங்களுக்கு அந்த பார் கீழ டச் ஆவாது. ஸோ ஈஸியா உங்களுக்கு வச்சுக்க முடியும். நீங்க வேணா ஹேங்கும் பண்ணிக்க முடியும். இப்போ நாம ஒரு கவர் போட்டு சீல் பண்ணி பார்க்கலாம். பாருங்க. இப்போ இத நம்ம எடுத்துக்கிறது வந்து வேக்யூம் பவுச் டிரான்ஸ்பரன்ட் டைப். இப்ப பாருங்க. சைடுல ஃபர்ஸ்ட் சீல் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அது எப்படி க்ரூ வருது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க ஜஸ்ட் இப்படி குடுத்தா போதும். ஜஸ்ட் பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ண உடனே பாருங்க ஆயிடும். பாருங்க. இந்த 4 லைன்ஸ் டூ 5 லைன்ஸ் உங்களுக்கு கிளீனா டிஸ்ப்ளே ஆகும். பாருங்க. பாருங்க. ஏன்னா ஹீட் இருக்கும் இது. ஜஸ்ட் நீங்க இப்போ பாருங்க. இப்போ கை விட்டு பார்த்தா கூட உங்கள அந்த லேயர் தாண்டி அந்த கவர் வராது. பாருங்க. டைட் ஃபிட்டிங்கா இருக்கும் கவர். ஸோ இப்போ இந்த கவர்ல வந்து தண்ணி ஊத்திட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. பாருங்க. ஸோ அந்த லைன தாண்டி தண்ணி வராது. சைடுல நம்ம சீல் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைன தாண்டி தண்ணி வராது. இப்போ நாம ஸ்ட்ரெய்ட்டா பண்ணி பார்க்கலாம் பாருங்க. ஸ்ட்ரெய்ட் வரும்போது கரெக்ட்டா உங்களுக்கு சீலிங் கரெக்ட்டா வரும் பாருங்க. பாருங்க. சீலிங் பாருங்க. இப்போ நீங்க பாருங்க எவ்வளோ டார்க்னஸ் தெரியும் பாருங்க இதுல. ஏன்னா நாம அப்ப ஹீட் பண்ணும்போது ஹீட் பயந்தது. இப்போ ஹீட் ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிடுச்சு அந்த ஹீட் மொத்தமா. ஸோ பாருங்க ஜஸ்ட் பிரஸ் பண்ணி எடுத்த உடனே பாருங்க இந்த ஹீட்டுக்கு நல்லா சீலிங் க்ரூ வந்துருக்குது பாருங்க. ஸோ நீங்க எந்த பக்கம் தள்ளினாலும் அந்த பக்கம் பாருங்களேன், அந்த லைன தாண்டி அந்த பவுச்ல தண்ணி வராது.
பாருங்க. ஸோ இது கொஞ்சம் ஹீட் ஆகி உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாருக்கும். ஸோ நீங்க என்னவே ஷேக் பண்ணாலும், இது பண்ணாலும் சரி, கீழ போட்டாலும் சரி உங்களுக்கு உங்களுக்கு வரவே வராது. பாருங்க பாருங்க பெர்சென்ட் பாருங்க. தட்டி காட்டுறேன் பாருங்க அத. ஸோ ஜஸ்ட் பாருங்களேன். எவ்வளோ தட்டினாலும் உங்களுக்கு அந்த பார் தாண்டி வராது தண்ணி. ஸோ பார்ல சீல் ஆகி கிடந்தனாடி அந்த கவர் அந்த லைன் தாண்டி வராது. ஸோ சேஃப்டி பர்ப்பஸ் யூஸ் பண்ண முடியும் அதனால. நீங்க என்னவே ஷேக் பண்ணாலும் பாருங்க அந்த லீக்கேஜ் ஆவாது. காரணம் அந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த லைன தாண்டி தண்ணி வராது. இப்ப அந்த லைன் இது பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா? லைன தாண்டி வராது தண்ணி. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.